இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் இறுதி ஊர்வலத்தின் போது கோவை அருகே துடியலூர் பகுதியில் ஏற்பட்ட கலவரம் குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், துடியலூர் பகுதியில் தற்போது நிலைமை எப்படி உள்ளது? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. தொடர்ந்து சொல்லுங்க சதீஷ். துடியலூர் பகுதியில் தற்போது நிலைமை எப்படி உள்ளது? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க சதீஷ். ஹலோ சதீஷ், துடியலூர் பகுதியில் தற்போது நிலைமை எவ்வாறு உள்ளது? அங்கு நிலவும் சூழல் குறித்து விரிவா சொல்லுங்க சதீஷ். இன்று அதிகாலை இந்து முன்னணியின் நிர்வாகி சசிகுமார் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவருடைய இறுதி ஊர்வலம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்கும் போது துடிலூர் ஜங்ஷன் கிட்ட வரும்போது திடீரென்று இந்து முன்னணியை சேர்ந்த பொதுமக்கள், இந்து முன்னணியை சேர்ந்த மக்கள் திடீரென்று அங்கே இருந்த கடைகளை, அதாவது ஹைதராபாத் பிரியாணி அந்த மாதிரி சில பேர்களை இருக்கிற ஒரு கடையா பார்த்து அடிக்க ஆரம்பித்தார்கள். இது போலீசார் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வாக்குவாதத்தில் வரும்போது திரும்பி போலீசாரை தாக்க ஆரம்பித்தார்கள். இதில் 3 போலீசார் தலையில் அடிபட்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. மேலும் போலீசாரின் வாகனம், ஜீப் வாகனத்துக்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. மற்றும் அருகில் இருக்கும் உணவு கடைகள், செல்போன் கடைகள் உட்பட அனைத்து கடைகளுக்குமே தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இந்த தகவலின் டிஐஜி அருண் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து அதிரடி படையினர் மற்றும் விரைந்து கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது சரியாக மற்றும் தண்ணீர் புகையும் நடத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அந்த சில மக்களுக்கு அடிப்பட்ட அவர்கள் வரும்போது மேலும் வாகனங்களுக்கு தப்பி ஓடும்போது மேலும் சில வாகனங்களுக்கு தீ வைத்துக் கொண்டு ஓடினார்கள். உடனே போலீசார் வஜ்ரா மூலம் தண்ணீர் பாய்ச்சி அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கலைஞரோட செய்தார்கள். இதனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த பரபரப்பு இந்த பகுதியில் நிலவி கொண்டு இருந்தது. இந்த நிலைமையில் இந்த அந்த இறந்த சசிகுமாரினோட துடிலூர் பகுதியில் உள்ள எரியூட்டு மயானத்திற்கு பணமாக கொண்டு செல்லப்பட்டு எரியூட்டப்பட்டது. எரியூட்டப்படும் போது போலீசார் துடிலூர் பகுதியில் 144 தடையை பிறப்பித்தார்கள். மேற்கொண்டு இந்த பகுதிக்கு இந்த தகவல் அறிந்து கோவை மாநகர கோவை கலெக்டர் கரிகரனும் சம்பவத்துக்கு வந்துவிட்டார்கள். மேற்கொண்டு போலீசார் மேற்கொண்டு அந்த சவம் முடிந்தவுடன் திரும்பி வரும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக போலீசார் இரு வழிகளிலும் 140 தடை போடப்பட்டு அனைவரும் வரிசையாக நின்றதால் திரும்பி வரும் அவர்கள் அமைதியாக சென்றார்கள். சதீஷ், இந்த சம்பவம் தொடர்பா இதுவரைக்கும் யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் ஆங்காங்கே வாகனங்களை வைத்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளார்கள். அவர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள், எந்த கட்சியை சேர்ந்த என்று போன்ற தகவல்கள் இதுவரை வெளிப்படவில்லை. அவர்களை அருகில் மன்றங்களில் கொண்டு போய் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சதீஷ், இப்போ நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர காவல்துறை எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க? இது குறித்து சொல்லுங்க சதீஷ். காவல்துறையினர் இந்த துடிலூர் ஜங்ஷன், அதாவது விளக்கணர் பிரிவு, துடிலூர், அசோகபுரம், இந்த பகுதிக்குட்பட்ட கடைகள் அனைத்து பகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இதனால் நிலைமை 100% காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது.